அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்கள். என் பெயர் சண்முக சுந்தரம். நெல்லை மாவட்டத்து கால்கரையில் பிறந்தவன். தாமிரபரணி தண்ணீர் குடித்து அதில் தமிழையும் தமிழர்களின் வீரத்தையும் பாளையங்கோட்டையில் கல்லூரியில் படிக்கும்போதே எனக்குள் ஈர்த்து கொண்டவன். சென்னை பச்சையப்பனில் முதுகலையும் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவன். எனது முனைவர் பட்ட ஆய்வு நெல்லை மாவட்டத்து வாழ்க்கை முறையை பற்றியது. நாட்டுப்புற பாடல்களில் நெல்லை மாவட்டத்தின் மக்கள், மண், சாமிகள் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் ஆய்ந்து பட்டம் பெற்றவன். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் நெல்லை மாவட்டத்தின் பங்கு பெரும் பங்கு, அதுவும் முதல் பங்கு என்று சொல்லலாம். ஆக இந்த சுதந்திரத்தின நாளை ஒட்டி நான் பூலித்தேவர் அவர்களுடைய போராட்டத்தையும் வேலு நாச்சியார் அவர்களுடைய விடுதலை போராட்டம் பற்றியும் உங்களிடம் சில கருத்துக்களை பரிமாற விரும்புகிறேன். முதல் விடுதலை வீரர் பூலித்தேவர். இந்தியாவிலேயே விடுதலைக்காக போராடிய முதல் வீரர், அதுவும் தமிழ் வீரர் பூலித்தேவர் என்பது பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்றிருக்கிறேன். நெற்கட்டும் செவலில் பிறந்து வளர்ந்த ஒரு மாபெரும் வீரன் இவர். இவரை பூலித்தேவன் என்பார்கள், பூலித்தேவன் என்பார்கள், புலித்தேவன் என்பார்கள். இவர் எல்லாமும்தான். பூலி நாட்டின் பெயர் என்பதால் பூலித்தேவன் என்று அழைக்கப்பட்டார். பூலி என்பது அவருடைய நாட்டின் பெயர். பூலி என்பது இனத்தின் பெயர். பூலுடையார் சாஸ்தா வணங்கியதால் பூலி என்ற இனத்தை சார்ந்தவர். புலி என்பது அவர் குணத்தின் பெயர். அதனால் அதனுடைய வீரம் மிகுதி. புலி என்பது வீரத்தின் அடையாளம். நம் சோழர்கள் கொடி புலிக்கொடிதான். திப்பு சுல்தான் வெள்ளையரை எதிர்த்து போராடிய போது அவனுடைய கொடியும் புலிதான். பூலித்தேவனும் புலித்தேவன் என்று அழைக்கப்பட்டார். அவர் சிறு வயதில் மதுரையில் ஒரு புலியை அடக்கி, அடங்காத ஒரு புலியை அடக்கி புலித்தேவன் என்று பட்டம் பெற்றார். 1715 இவர் பிறந்தார். இவருக்கு முன்னால் ஒரு 18 தலைமுறை அரசர்களாக இருந்தார்கள். ஆக இவர் ராஜகுமாரனாகவே பிறந்தார். இவரை ராஜா என்று சொல்லுவதை விட பாளையக்காரர் என்று சொல்லலாம். 18 பாளையங்கள் மறவர் பாளையங்களாக பகுக்கப்பட்டன. நாயக்கர்கள் தங்களுடைய ஆட்சியை சிறப்பாக செய்து கொள்வதற்காக இவர்கள் தென்பகுதியை 72 பாளையங்களாக பகுத்தார்கள். அதில் நாயக்கர் பாளையங்களும் மறவர் பாளையங்களும் என இரண்டாக அவற்றை பகுத்து கொண்டார்கள். நெற்கட்டும் சேவல் பாளையத்திலே பாளையக்காரராக இருந்தவர் பூலித்தேவர். பூலித்தேவர் சிறு வயதிலேயே வீரம், மானம் உடையவர். நாட்டு விடுதலை மீது நாட்டம் கொண்டவர். தான் யாருக்கும் அடிமை செய்யக்கூடாது, அடிமைப்படக்கூடாது என்பதிலே அவர் மிகவும் கவனமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்கும், நவாப்புகளுக்கும் நாம் அடிமையாகக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கும் நாம் அடிமையாகக்கூடாது, ஆந்திரர்களுக்கும் நாம் அடிமையாகக்கூடாது என்று முழு சுதந்திர குரலை இவர் எழுப்பினார். இவர் வரி வாங்க வந்தவனை முதல் பூமி விளைகிறது, நான் ஏன் உனக்கு வரி தர வேண்டும் என்று நெல்லை வரியாக கட்ட மறுத்தவர் இவர். நெல் கட்டான் சேவல் என்று அந்த ஊருக்கு பேர் வந்ததே அப்படித்தான். எல்லோரும் நெல்லை கட்டி கொண்டிருந்த போது இவர் நெல்லை கட்டாமல் இருந்தவர். நவாப்பின் கையில் இருந்த அதிகாரம் ஆங்கிலேயர்
கம்பெனிக்கு மாறியது. அவர்கள் வரி வசூல் செய்கிற பொறுப்பை ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு வேண்டியவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். ஆங்கிலேயர் சார்பாக அங்கிருந்து ஆங்கிலேய அதிகாரிகளோடு மருதநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய கான் சாஹிப்பும் வரி வசூலிக்க வந்தார். வரி வசூலிக்க வந்து அவனை வரி தர மாட்டேன் என்று மறுத்து போரிட்டு மருதநாயகத்தையும் அவரோடு வந்த ஆங்கில அதிகாரிகளையும் தோற்கடித்து விரட்டியவர் பூலித்தேவன். ஆக முதல் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்டவர் இவர் என்பது பொருத்தமாக இருக்கு. பிறகு மீண்டும் ஒரு முறை வந்து மருதநாயகம் இவரோடு போரிட வந்தபோது இரண்டாவது முறையும் தோற்கடித்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து இவர் ஒரு கூட்டணி அமைத்தார். அப்பொழுது இவரோடு சேராதவர்கள் எட்டயபுரத்து நாயக்கர்கள். மறவர் பாளையங்கள் எல்லாம் இவருக்கு உதவியாக இருந்தன. இந்த போரிலே பல சரிவேலைகள் நடந்தன. என்றாலும் தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருந்தார். இவரது போர் முறைகளை பார்த்து ஆங்கில அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மறவர்களும் வீரர்களும் பீரங்கி குண்டுகளை தன் நெஞ்சிலே தாங்கி நிமிர்ந்து நின்று போரிட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோட்டை மிக பலமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆக தொடர்ந்து போரிலே வெற்றி பெற்று கொண்டிருந்த பூலித்தேவன் இறுதி போரிலே கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பூலித்தேவர் சங்கரன் கோயில் வழியாக வரும்போது நான் சாமி கும்பிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போனவர் ஒரு அறைக்குள்ளே போய் காணாமல் போய்விட்டார் என்கிற கதை, வாய்மொழி கதை இன்னும் சொல்லப்படுகிறது. சிலர் அவர் தப்பித்து போய்விட்டார் என்றும், சிலர் அவர் போர்க்களத்திலேயே மடிந்து விட்டார் என்றும், சிலர் அவர் காற்றோடு கரைந்து விட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். மாபெரும் வீரர்களுக்கெல்லாம் இதுபோன்று பல கதைகள் தொடர்ந்து காலங்காலமாக வந்து கொண்டிருப்பதை நாம் நேதாஜி வாழ்க்கையிலே இருந்து பலருடைய வாழ்க்கையை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக புலித்தேவனுடைய வீரம் தென்பகுதியிலே மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்திற்று. இறுதியிலே ஆங்கிலேயர்கள் இவருடைய கோட்டையை அழித்து விட்டார்கள். இவர்களுக்கு உதவியாக இருந்த மருதநாயகம் மாபெரும் வீரன்தான், ஆனால் விடுதலை வீரன் என்று சொல்ல முடியாது. இவர் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவராக மாறி பிரெஞ்சுக்காரர் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அங்கிருந்து மாறி ஆங்கிலேயர்களுடைய வீரனாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இவர் பெரிய ஒரு பதவிக்கு வருகிறார். ஒரு படை தளபதியாக வருகிறார். அவர் ஆங்கிலேயர்களுக்காக விடுதலைக்காக போராடிய பலரை அழித்து கொண்டவர். இறுதியில் ஆங்கிலேயராலே கொல்லப்பட்டார். துரோகத்தினுடைய பலன் என்று சிலர் சொல்வார்கள். இல்லை, இதுதான் போர் தந்திரம், அரசியல் தந்திரம் என்று சொல்வார்கள். என்றாலும் மருதநாயகத்தை ஆங்கிலேயர்கள் துண்டு துண்டாக வெட்டி ஒரே இடத்தில் புதைத்தால் அவர் பிழைத்து வந்து விடுவாரோ என்று பயந்து அவரை 7 இடங்களில் புதைத்து விட்டார்கள். இப்படி விடுதலை வீரன் பூலித்தேவனுக்கு எதிராக இருந்து அவரை கடைசி வரை அவரோடு போராடி அவரை தோல்வியுறச் செய்த மருதநாயகத்துக்கும் இதே தண்டனை தான் பரிசாக வந்திருக்கிறது. இவரை பற்றி சிந்து பாடல்கள் இருக்கின்றன, கும்மி பாடல்கள் இருக்கின்றன. இன்றும் குழுவாக சேர்ந்து பல இடங்களிலே இவருடைய பூலித்தேவருடைய வாழ்க்கையை நாடகமாக எடுத்திருக்கிறார்கள், நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையை திரைப்படமாக கூட எடுத்தார்கள். திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அளவுக்கு போகவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ், அந்த திரைப்படத்தின் எழுச்சி எல்லா சிறுபடங்களையும் மறைத்து விட்டது என்று சொல்லலாம். ஆங்கிலேயரை பூலித்தேவன் வெற்றி கொண்ட ஆண்டு 1750. இதுதான் வரலாற்றின் முதல் பதிவு. ஆங்கிலேயர் சார்பாக வந்தவர் ஹெரான் துரை. அவரும் மருதநாயகமும் சேர்ந்துதான் விடுதலைக்கு போராடியவர்களை எல்லாம் வீழ்த்தி கொண்டிருந்தார்கள். நெல்லை முழுவதும் அவர் வசம் படுத்தி கொண்டார்கள்.
ஆங்கிலேயருக்காக அவர் செய்த போரில் திருநெல்வேலி ஆங்கிலேயர்களுக்கு உரியதாகியது. இறுதியில் மருதநாயகம் தானே மதுரையை ஆள வேண்டும், மதுரையின் நாயகமாக மாற வேண்டும் என்று எண்ணி ஆங்கிலேயருக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதுதான் அவர் தொழுகையின் போது அவரை கைது செய்து அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆக முதலில் விடுதலை போருக்கு வித்திட்ட வளர்த்த ஒரு மாபெரும் வீரர் பூலித்தேவர் என்பதை இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டும். விடுதலை போராட்டத்தில் வேலு நாச்சியாருடைய பங்கை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேல் என்றாலேயே வெற்றிதான், வீரம்தான். முருகன் கைவேல்தான் பல வெற்றிகளை, பல சூரன்களை கொன்று அழித்திருக்கிறது. தமிழகத்தினுடைய பண்பாட்டில், வரலாற்றில் ஆண்கள் மட்டும் வீரமுடையவர்கள் அல்ல, பெண்களும் மாபெரும் வீரம் கொண்டவர்கள் என்பதை நம்முடைய பண்பாட்டு வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிறது. நம்முடைய வெற்றி தெய்வம், வீர தெய்வமே கொற்றவைதான். கொற்றவை என்றால் வீரம் பொருந்தியவள், பாலை நிலத்து மறவர்களுக்கு வீரம் தந்தவள், வெற்றி தந்தவள் என்று நம்முடைய சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றன. ஆக காளி வெற்றியின் இன்னொரு தெய்வமாக பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாள். கண்ணகி இன்னொரு தெய்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டாள். இந்த வரிசையிலே வேலு நாச்சியார் ஒரு மாபெரும் வீராங்கனை. வெள்ளை ஆட்சிக்கு எதிராக, வெள்ளையர் ஆதிக்கத்துக்கு எதிராக, வெள்ளையர் அடக்குமுறைக்கு எதிராக மாபெரும் போரிட்டு வெற்றி பெற்றவர் வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் தான் இந்தியாவிலேயே முதலாக ஒரு பெண் போராளி, வீரமங்கை. கர்நாடகாவில் கிட்டூர் ராணி சென்னம்மா என்பவள் இருந்தாள். ஜான்சி ராணி வடநாட்டில் விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஜான்சி ராணியின் பெயரே உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலு நாச்சியார் ஆங்கிலேயரோடு போராடி இருக்கிறார். மற்ற 2 ராணிகளும் தோல்வியை தழுவிய போது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் வேலு நாச்சியார் என்று எண்ணும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சேதுபதி நாடு ஒரு வீரம் செறிந்த நாடு. ராமநாதபுர சமஸ்தானம் பிறகு 2ஆக பிரிக்கப்பட்டது. சிவகங்கை ஒன்று, ராமநாதபுரம் ஒன்று. சிவகங்கை அரசனுக்கு மனைவியாக, ராணியாக ஆக்கப்பட்டவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் 1730 பிறந்தவர். அவருடைய தந்தை செல்லமுத்து சேதுபதி. அவருக்கு 16 வயது ஆனபோது சிவகங்கையை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு மனைவியாக ஆக்கப்பட்டார். இவர்களுடைய ஆட்சி மிக சிறந்த ஆட்சியாக இருந்தது. இவர்களுடைய ஆட்சியில் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் சேவை செய்ய வந்தார்கள். இவர்களுடைய வீரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒருவர் தளபதியாகவும் ஒருவர் அமைச்சராகவும் ஆகும் அளவுக்கு அவர்கள் மிக சிறந்தவர்களாக மருதுபாண்டியர்கள் விளங்கினார்கள். இவர்களுடைய ஆட்சியில் வெள்ளையர்களுக்கு எதிராக இவர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள். இவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வெள்ளைத்துறைகளும் நாயக்கர்களும் நவாப்புகளும் முயற்சி செய்தார்கள். காளையார் கோவிலிலே வேலு நாச்சியாருடைய கணவர் கொல்லப்படுகிறார், தந்திரமாக கொல்லப்படுகிறார். அங்கே அவரோடு இளைய ராணியும் கொல்லப்படுகிறாள். வேலு நாச்சியார் வெள்ளச்சி என்கிற குழந்தையோடு, 7 வயது குழந்தையோடு காளையார் கோவிலை விட்டு வெளியேறுகிறார். அப்பொழுது அவருக்கு உதவியாக மருதுபாண்டியர்களும் மந்திரியும் இருக்கிறார்கள். இவர்கள் இங்கிருந்து போய் விருப்பாட்சியில் தஞ்சம் புகிறார்கள். ஒரு 8 ஆண்டுகள் 1792 வேலு நாச்சியார் திருப்பாட்சியில் போய் அடைக்கலம் கொள்கிறார்.
அதிலிருந்து 8 ஆண்டுகள் மறைமுகமாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராட வேண்டும், போராடுவதற்கான படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருப்பாச்சியிலிருந்து ஐதர் அலியை திண்டுக்கல்லில் போய் சந்திக்கிறார்கள். வேலு நாச்சியார் சிறு வயதிலிருந்தே பல வீர விளையாட்டுகளை, வேல், வாள், குதிரை போன்ற பயிற்சிகளை, அதை தவிர 7 மொழிகளை அறிந்திருந்தார். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்பதோடு உருது, வடமொழி, பிரெஞ்சு, ஆங்கிலம், இப்படி பல மொழியில் வல்லுநராக இருந்தவர். குதிரையேற்றத்தில் சிறப்பாக இருந்தவர். ஐதர் அலியோடு உருதில் பேசி தன்னுடைய போராட்டத்துக்கு உதவும்படியாக வேண்டுகிறார். ஐதர் அலியும் மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டு படை உதவி செய்கிறார். 1980 ஒரு பெரிய போர் நடக்கிறது, போராட்டம் நடக்கிறது. இவர் 4 படைப்பிரிவுகளாக பிரித்து மருதுபாண்டியர்களை ஒரு படைக்கும், இவர் தனக்கு ஒரு படைக்கும் எல்லோரும் சேர்ந்து அங்கிருந்து சிவகங்கை நோக்கி போகிறார்கள். சிவகங்கை அந்த போரிலே தன் கணவனை கொன்ற ஆங்கிலேய துறையை கொல்லுகிறார், தன் கையாலேயே கொல்லுகிறார், பழி வாங்குகிற காளியாக விளங்குகிறார். பிறகு பட்டம் சூட்டப்படுகிறார். சிவகங்கை ராணியாக அவர் அரியணையில் அமர்கிறார். அவருடைய ஆட்சி 3 ஆண்டுகள் தொடர்கின்றன. அதற்கு பிறகு தன் மகளை ராணியாக்க விரும்பி பெரிய உடையாருக்கு மணம் செய்து வைக்கிறார். அவரை ராஜாவாக்குகிறார்கள். பிறகு 1796 தன்னுடைய 66வது வயதில் மூப்பின் காரணமாக வேலு நாச்சியார் மரணமடைகிறார். மூப்பு முன்னால் அவர் மனநிலை அவருடைய அரசியல் சூதுக்களால், சூழ்ச்சிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தன் மகளின் சாவை தன் கண் முன்னால் பார்க்கிறார், தன் பேத்தியின் இறப்பையும் பார்க்கிறார். இவருடைய மரணத்தை வேகமாக முடுக்கிவிட்டு விட்டது. ஆக ஒரு பெரிய வீராங்கனை மிகச் சிறப்பாக போரில் ஈடுபட்டு வெள்ளையரை வெற்றி கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார். இதில் இவருடைய தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இவர் சிறப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு முறை இவர் காளையார் கோயிலிருந்து தப்பித்து வரும்போது ஒரு பெண் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் அரியநாச்சி. வெள்ளை படை விரட்டி கொண்டே வந்தது. இந்த பெண்ணை பார்த்து விசாரித்தார்கள், வேலு நாச்சியார் இந்த வழியாக போனாரா இல்லையா என்று. அந்த பெண் சொன்னாள், எனக்கு தெரியும், அவர்கள் போனது தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த வெள்ளையர்கள் வாளால் அவள் தலையை துண்டாக வெட்டி விட்டார்கள். இதை அறிந்த வேலு நாச்சியார் மிகவும் வருத்தப்பட்டார். பின்னால் அவளுக்கென்று ஒரு கோவில் கட்டினாள். கோவில் கட்டி அது முதல் காணிக்கையாக தன்னுடைய தாலியை எடுத்து அம்மனாக்கப்பட்ட அரியநாச்சிக்கு வெற்றுடையாள் காளி என்று பின்னால் அவள் சிறப்பிக்கப்படுகிறாள். இன்னொரு பெண், அவள் பெயர் குயிலி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள். அவள் பெண் படைக்கு தளபதியாக இருந்தாள். வெள்ளையருடைய ஆயுதங்களும் மருந்து குண்டுகளும் மற்றவையும் ஒரு பெரிய அறையில் அடைக்கப்பட்டிருந்தது. அவற்றை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். இந்த குயிலி தலைமை தாங்கி போய் தன்னுடைய உடம்பில் துணியை சுற்றி எண்ணெய் விட்டு நெருப்பு வைத்து அப்படியே ஆயுத கிடங்கில் குறித்து அத்தனை ஆயுதங்களையும் அழித்து விடுகிறார். சொல்லப்போனால் முதலாக ஒரு தற்கொலை படை தலைவியாக இருந்தவள் இந்த குயிலி. இந்த குயிலிக்கும் வேலு நாச்சியார் தன்னுடைய ஆட்சியின் போது சிறப்பு செய்திருக்கிறார். இதே போல பலருக்கும் பலவிதமாக உதவி இருக்கிறார். பல கோவில்களுக்கு இவர் தானங்கள் செய்திருக்கிறார்.
ஆக வெள்ளையரை எதிர்த்து வெற்றி பெற்று ஆட்சியில் அமைந்து ஒரு ஒரு பெரிய முன் உதாரணமாக, ஒரு அடையாளமாக, ஒரு புரட்சி தலைவியாக விளங்கியவள் வேலு நாச்சியார் என்று சொல்லலாம். வேலு நாச்சியாரோடு பணிபுரிந்த அமைச்சராகவும் தளபதியாகவும் பிரதானிகளாக செயல்பட்டு வந்த மருதுபாண்டியர்கள் இவருடைய இறப்புக்கு பிறகு ஆங்கிலேயரோடு நடந்த யுத்தத்தில் 2 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். 2 பேரும் தூக்கிடப்படுகிறார்கள். தூக்கிலிட்டு அவரை சார்ந்தவர்களை எல்லாம் கப்பலில் பினாங்குக்கு கொண்டு போய் நாடு கடத்தி விடுகிறார்கள். ஆக மருதுபாண்டியர்கள் வேலு நாச்சியாரின் வெற்றிக்கு 2 கரங்களாக இருந்தவர்கள். விடுதலை கனலை மூட்டிவிட்டவர்கள். சிவகங்கை மட்டுமல்ல, ராமநாதபுரத்திலும் விஜய ரகுநாத ராமலிங்க சேதுபதி இறுதி வரை போரிட்டு தன் 12 வயதிலிருந்து சாகும் வரை பல முறை சிறையிலேயே வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டு இறுதியில் தலைமைச் செயலகத்து சிறையிலே மாண்டு போன மறவர் நாட்டு மண்டேலா என்று அழைக்கப்படும் முத்துராமலிங்க சேதுபதியும் நினைவுக்கு உரியவர்கள். தென்னாட்டு மக்கள் பொன்னாட்டு மக்கள், வீரம் என்றால் புலிக்குணம் என்று சொல்வார்கள். தாய்மார்கள், புறநானூற்று தாய்மார்கள், புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவோ, புலி இருந்த குகைதான் என்னுடைய வயிறு என்று சொன்னாள். இன்னொருத்தி, போர்க்களத்திலே என் மகன் இறந்து போயிருந்தால் அவனுக்கு பாலூட்டிய மார்பை நான் அறுத்தறிவேன் என்று சபதம் செய்தவள். இப்படிப்பட்ட வீர தாய்மார்களும் வீர மறவர்களும் வாழ்ந்த தென்னாட்டில் வேலு நாச்சியார் அவர்கள் ஒரு வீர பெண்மணியாக விளங்கியது இந்த விடுதலை நாளில் நாம் எல்லாம் நினைத்து நினைத்து நெஞ்சில் கர்வமும் பெருமையும் கொள்ளத்தக்க நிகழ்ச்சியாகும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் பாடினார், ஆடினார். இப்பொழுது பாடவும் ஆடவும் முடிகிறதா? இந்த விடுதலை போரில் ஈடுபட்டவர்களை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கும்போது சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? இதற்காக சிந்திய ரத்தம். பாரதியார் போன்றவர்கள் பாடிய பாடல்கள், வஉசி போன்றவர்கள் இழுத்த செக்குகள், ஓட்டிய கப்பல், வெள்ளையத்தேவன் போன்றவர்கள் ஆங்கில அதிகாரிகளை கொன்று குவித்த வீரப் போர்கள், இப்படி பலவற்றை நாம் எண்ணி பார்க்கலாம். இவை நமக்கு உரமூட்டும், உயர்வூட்டும். நம்முடைய சுதந்திர தாய் திருநாடு இந்திய நாடு சுதந்திரமாக தொடர்ந்து வளம் பெற என்னுடைய வேண்டுதல்களும் வாழ்த்துகளும் வணக்கமும். நன்றி.